கரடி கரடி. நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு இரவு நேர பயணம் இன்னைக்கு நம்ம போக போகிறோம். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி மேட்டுப்பாளையம் வழியாக கோத்தகிரி வரைக்கும் சென்றடைஞ்ச அந்த இரவு நேர பயணத்தில் நாம் கண்ட அந்த காட்சிகளையும் பர்டிகுலராக சொல்லணுன்னா பார்ப்பதற்கு அரிதான கருஞ்சிறுத்தையையும் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதோ பாருங்க மேலே ஏறுது பாருங்க. நண்பர் வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி மேட்டுப்பாளையம் வழியாக நாம் கோத்தகிரிக்கு போனோம். இரவு ஒரு 10 மணிக்கு மேலே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி மேட்டுப்பாளையம் வழியாக கோத்தகிரிக்கு நம்ம போனோம். இந்த கோத்தகிரி இரவு நேர பயணங்கிறது ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான பயணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிற அந்த இடைப்பட்ட தூரத்தில் நிறைய வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பர்டிகுலராக ரோட்லேயே யானைகள் நிற்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு லக்கு இருந்ததுன்னா சிறுத்தையையோ இல்லை கருஞ்சிறுத்தையோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட நம்மளுடைய பயணத்தில் கிடைக்கலாம். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் மோஸ்ட் அட்வென்ச்சரான ஒரு விஷயந்தான் இந்த பயணத்தில் நமக்கும் கிடச்சிது. அது என்ன மாதிரி அட்வென்ச்சரான விஷயம் நமக்கு இந்த பயணத்தில் கிடச்சிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். கோத்தகிரி வந்திருக்கீங்க? இல்லை இதான் ஃபஸ்ட்டு. ஓ அப்படிங்களா? கோத்தகிரி வந்திருக்கீங்களா? உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஊட்டிக்கு போகிறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்குது. அதாவது குன்னூர் போகிறது தான் மேஜரான வழி. இதுதான் நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். குன்னூருக்கு அடுத்தபடியாக நிறைய பேர் போகிறது பார்த்திங்கன்னா கோத்தகிரி இல்லாமல் காரமடை வழியாக, அதாவது முள்ளி கெத்தை வழியாக ஊட்டிக்கு போகிறதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டு வெளியாட்கள் போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு ரூட்டு. அதாவது லோக்கல் வாகனங்கள் மட்டும்தான் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி வரைக்கும் போகிறதுக்கான இந்த இரவு நேர பயணங்கிறது ரொம்ப ஒரு கடினமான பயணம்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா வனவிலங்குகள் நடமாட்டம் மாலை 6 மணிக்கு மேலே, அதாவது இருட்டினதுக்கு அப்புறம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் பர்டிகுலராக யானைகள் ரோட்லேயே நிற்கிறதுனால நாம் இந்த வழியாக போகும்பொழுது இரவு நேரத்தில் ரொம்ப கவனமாக போகணும். மேலே கோத்தகிரிக்கு போகும்போது ஒரு இடத்துல நல்ல ஒரு வியூ தெரிஞ்சுது. அதனால் அங்கே நிறுத்திட்டு பார்க்கும்போது கீழே கோத்தகிரி இரவு நேரத்தில் சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. அதனால் கொஞ்ச நேரம் பார்த்து அதை ரசிச்சுட்டு இருந்தோம். பொதுவாக நீங்கள் கோத்தகிரிக்கு இரவு நேரத்தில் பயணம் மேற்கொண்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போங்க. ஏன்னா இந்த ரூட்டில் வரும்பொழுது யானைகள் குறுக்க நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யானைகள்னால நமக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதை தவிர காரை விட்டு கீழே இறங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா சிறுத்தைகளும் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம போகும்போது லெஃப்டில் ஒரு இந்தியன் கார் நின்றுட்டு இருந்தது பாருங்கள். இது மாதிரி காட்டு மாடுகள் அதிக அளவில் கோத்தகிரி பகுதியில் காணப்படும். பகல் நேரத்தில் கூட உங்களுக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். இரவு நேரத்தில் நாங்கள் போகும்போதே இந்த ரூட்டில் நிறைய காட்டு மாடுகளை பார்த்தோம். பொதுவாக இந்தியாவிலேயே சில இடங்களில் தான் இந்த கருஞ்சிறுத்தை அப்படிங்கிறது காணப்படுது. சில இடத்துல தான் பார்க்க முடியும். அதில் ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் நம்ம கோத்தகிரி பகுதியிலையும் கருஞ்சிறுத்தை இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் இங்கே கருஞ்சிறுத்தையை பார்த்ததில்ல. நான் ஒரே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். எங்கன்னா கர்நாடகாவில் உள்ள பத்ரா போயிருந்தப்போ அங்கே சஃபாரி போனப்போ ஒரே ஒரு வாட்டி கருஞ்சிறுத்தையை பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம கோத்தகிரி பகுதியில் நம்ம இது வரைக்கும் கருஞ்சிறுத்தை எதையும் நம்ம பார்த்ததில்லை. ஆனால் நமக்கு இன்னைக்கு கோத்தகிரி போகும்பொழுது இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நமக்கு ஒரு ட்ரீம்னு கூட சொல்லலாம் கருஞ்சிறுத்தையை பார்க்குறது. அந்த கருஞ்சிறுத்தையை பார்க்குற வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோத்தகிரியில் கரடிகளோட நடமாட்டமும் மிகவும் அதிக அளவில் இருக்கும். அதுவும் இரவு நேரத்தில் பர்டிகுலராக கரடி அங்கே சர்வசாதாரணமாக சுற்றும். அதுவும் இந்த குப்பை தொட்டிலாம் இருக்கு இல்லையா, அங்கே பழைய சாப்பிட்டு போட்ட வேஸ்ட்டெல்லாம் சாப்பிட்றதுக்காகவே அது அந்த பகுதியில் சுற்றிட்டு இருக்கும். இன்றைக்கி அப்படி ஒரு விஷயந்தான் நமக்கும் நடந்தது. நீங்களே அதை பாருங்கள்.
நாங்கள் ஆக்சுவலாக அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு டர்னில் போய் திரும்புகிறோம். பார்த்தா அங்கே உள்ள குப்பை தொட்டியை வந்து கரடி நோண்டிகிட்டு இருந்திருக்கு. எங்கள் காரை பார்த்த உடனே டக்குன்னு உழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. உடனே ஓடிட்டதுனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. டேஷ் கேம் ஃபுட்டேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த கரடியும் கரெக்டாக அந்த டேர்னிங்கில் திரும்பும்போது ஓடும். நான் நினச்சிக்கிட்டே வரேன் கரடி இங்கே கிராஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டே வரேன். கரெக்டாக கிராஸ் ஆகுது. அங்கே குப்பை தொட்டி 2 இருக்குங்க. குப்பை தொட்டி இப்போ திரும்பி போகும்போது கூட இருந்தாலும் இருக்கும். திரும்ப வந்து நோண்டா வரும். கரடியை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். அங்கே பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல கருப்பாக ஒரு உருவம் தெரிஞ்சுது. நாங்கள் டார்ச் அடித்து பார்த்தோம். எங்கள் கூட வந்தவங்களாம் அது பார்க்க கருஞ்சிருத்த கருப்பாக உள்ளுக்குள்ளார பூந்து போச்சு. கருஞ்சிருத்த தான் முடிவாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு டார்ச் அடித்தா உடனே எல்லாரும் பார்க்குற ஆர்வத்தில் எல்லாருமே டார்ச் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த கருஞ்சிருத்தை எந்த இடத்துல மறைஞ்சிருக்குன்னு தெரில. திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தா மூவ்மெண்ட் ஆகி உள்ளுக்குள்ளார போச்சு. அது கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால சரியாக தெரியல. ஏன் கண்ணே எனக்கு நம்ப முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு இப்படி ஒரு சூப்பர் சைட்டிங் இன்னைக்கு கிடைக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் கருஞ்சிருத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். தூரத்தில் பார்த்தா கூட நம்மளால் கிளியராக பார்க்க முடிஞ்சது. வீடியோவில் தான் பெரிய லெவலில் கேப்சர் பண்ண முடியல. அது இருட்டில் தூரமாக இருந்ததுனால ஒரு சின்ன கோடு மாரி வளைஞ்சு நெளிஞ்சு தான் போயிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. உண்மையிலே இன்னைக்கு கருஞ்சிருத்தையை பார்த்த ஒரு திருப்தியோட திரும்ப நம்ம போக ஆரம்பித்தோம். கருஞ்சிருத்தையை பார்த்த திருப்தியோட கொஞ்சம் தூரம் தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். அங்கே வந்தோன்னு பார்த்தா ஒரு இடத்துல இந்தியன் கார் வந்து 2 நின்றுட்டு இருந்தது. அது ரோட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது. சரி அதை பார்த்துட்டு, ஏன்னா பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோத்தகிரி பகுதியில் வந்து இந்த காட்டு மாடுகள் வந்து அதிக அளவில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பாட்டு வந்துட்டு இருந்தோம். ஸ்லோவாகவே போங்க. இருக்கு பள்ளத்தில் இறங்கிச்சு. முன்னாடி போங்க. சவுண்டை கேட்டாலே அந்த ரைட்டில் இருந்து மேலே ஏறிடுச்சு. இந்த இடத்துல இவ்வளவு முள்ளம்பன்றிகளை வந்து நம்ம பார்ப்போம்னு எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு ஒரு முள்ளம்பன்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு முள்ளம்பன்றி நம்ம வரும்போது தூரத்திலே கிராஸ் பண்ணிடுச்சு. இது இப்போ பார்க்க போகிறது 3வது முள்ளம்பன்றி. ரோடை கிராஸ் பண்ணி அப்போ தான் ஓடிட்டு இருந்தது. எங்களை பார்த்தோன்னே டக்குன்னு ரொம்ப வேகமாக கிராஸ் பண்ணி உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு. முன்னாடி ஏற்றிக்காங்க. நீங்கள் இது கொண்டு வரலீங்களா? அதாவது ஜர்க்கின்லாம் கொண்டு வாங்க. வேலை இங்கே எடுத்து வரணும். நான் தான் அப்போ அங்கே கூட கேட்டேனே, எடுக்க வேண்டியதில் எடுத்துட்டீங்களான்னு கேட்டேங்க. ட்ரெஸ் எடுக்கிறதோட மைண்ட் போச்சு. அது இல்லை எடுத்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஜூம் பண்ண முடியாது. நைட் டைமில் உங்களுக்கு இருட்டடிக்கும். அடுத்ததான் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு பார்த்தா சைடில் ஒரு கரடி நின்றுட்டு இருந்தது. அது காரை பார்த்தோன்னா மேலே ஏற ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் கொஞ்சம் தூரத்தில் தான் கேப்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த சைடா? அதான் இருங்க அமைதியாக இருங்க. நாங்கள் நின்று டார்ச் அடித்து பார்க்க ஆரம்பித்தோன்னா அந்த கரடி ஃபஸ்ட்டு மறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக அங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சுது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான் பார்க்க முடிஞ்சது. போகுது பாருங்கள், டார்ச் அடிக்கிற இடத்துலேருந்து போயிட்டுருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு கரடி தான் பார்த்தோம். மொத்தம் 2 கரடி வந்து அந்த இடத்துல இருந்தது. இன்னொரு கரடி உள்ளுக்குள்ளார ஓடி போய் ஒளிஞ்சிடுச்சு. அந்த வலை உள்ளார பக்கத்தில் போய்
இன்னொன்றுங்க அது ஷேடோ. ரெண்டு கரடி இல்லை, இங்கே ஒன்று தான். இது ஒன்றும் இல்லை, அது ஷேடோ. இல்லை இல்லை, ரெண்டு ஓடிச்சு. இப்படி ஒன்று போச்சு, இப்படி ஒன்று போச்சு. போச்சா? ரெண்டு தான். ஒன்று இப்படி போச்சு, ஒன்று மேலே ஏறிச்சுங்க. இப்போ ரைட் சைடில் வேணா அடிச்சு பாருங்க. டவுன் சைடு தாங்க கரடிக்கு இருக்கும் பெரும்பாலும். இந்த ரோட்டில் இன்றைக்கி தான் நான் கரடியே பார்க்குறேங்க. எதிரேண்டே வந்திருக்கு, ஒன்றும் பார்த்ததில்ல. இருங்க பைசா. பல்காக தான் இருக்குது. இந்த ட்ரிப்பில் நம்ம கரடி, முள்ளம்பன்றி, காட்டு மாடுகள்லாம் வந்து திருப்தியாகவே பார்த்தோம். பர்டிகுலராக இந்த காட்டு மாடை பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பல்காக இருந்தது. மேல் இண்டியன் கார் இது. ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ஜைஜாண்டிக்காக அந்த பாகுபலி படத்தில் வர்ற மாதிரி இருந்தது. அது கொம்பு ஏதோ கொஞ்சம் உடஞ்சிருந்த மாதிரி தெரிஞ்சுது. சரி, அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நாங்களும் கொஞ்சம் தள்ளியே நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா சம்டைம் வந்து அது அட்டாக் பண்ணலாம், பொதுவாக அமைதியாக தான் நிற்கும். சம்டைம் வந்து காட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதோட குணாதிசயத்தை வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா அது திடீர்னு வந்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ஆட்டோலாம் முட்டி தூக்கி தூரம் எரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் காட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அடிக்கடி கிராஸ் ஆகலாம். வரும்போது பார்த்துக்கலாம். ஸ்லோ. நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. வேறு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போனோம்னா கேப்சர் டக்குன்னு ஓடி விடலாம். கோயில் ஏதாவது கரடி நிற்கிதா பாருங்க. எண்ணெய் குடிக்கிறதுக்கு வரும். மாடு நிற்கிதா, என்னது காரா? ஃப்ரண்ட்டில் போகிறீங்களா கொஞ்சம்? மறைஞ்சிச்சு மேலே போங்க. மேலே போங்க. இங்கேன்னு தெரியலையே. இது மரணாய் வால். வால் தெரியுது. மரணாய். ஆமாம். ஏதாவது சிக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. தெரில, ஏன்னா வர்றதுக்கு அது வால் மட்டும்தான் தெரிஞ்சுது. இப்போ தூரமாக இருந்தது, அதனால் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன்.
பண்ணாதப்பா, என்னோட லைட் வெளிச்சத்துலேயே நீயும் பார்த்துக்க, வீடியோ எடுத்துக்க. இன்னைக்கு நமக்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு காட்டு மாடுகள் வந்து ஏகப்பட்டது பார்த்துட்டோம். சில இடங்களுக்கெல்லாம் போனால் நம்மளால் பார்க்கவே முடியாது. பட் கோத்தகிரியில் மட்டும் இது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. நமக்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நிறையவே வந்து நமக்கு சைட்டிங் கொடுத்தது. கரிஞ்சிருத்த குட்டிங்க அது, முன்னாடி கரிஞ்சிருத்த குட்டி மாதிரி தான் இருக்குது. வாழை பார்த்தீங்களா, வாழை பார்த்தீங்களா? நாங்கள் வரும்பொழுது ஒரு இடத்துல கருஞ்சிருத்த மாதிரியே ஒன்று இருந்தது. ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது. அது பார்க்க கருஞ்சிருத்த குட்டி மாதிரியே தான் இருந்தது. ஆனால் கரெக்டாக தெரியல இது கருஞ்சிருத்த குட்டியா இல்லை பூனையா அப்படின்னுட்டு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மீண்டுமான்னு சொல்கிற அளவுக்கு மீண்டும் ஒரு முள்ளம்பன்றி வந்து ரோடை கிராஸ் பண்ணி ஓடிடுச்சு. வீடியோ எடுக்கிறதுக்குள்ளார நல்லா மேலே ஏறி உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. நாங்கள் போகும்போது ஒரு இடத்துல பார்ப்பதற்கு மிகவும் அரிதான காட்டுப்பூனையை வந்து ஒரு இடத்துல பார்த்தோம். அது வந்து வாயில் எதையோ ஹண்ட் பண்ணி தூக்கிட்டு போச்சு. அது எலியா இல்லை வேறு ஏதாவதான்னு தெரியல. ஹண்ட் பண்ணி தூக்கிட்டு போச்சு. சரி, அது வெளியில் வருதான்னு பார்த்தா அது கொஞ்ச நேரம் நின்று எங்களே பார்த்துது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுவும் உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அது கொஞ்சம் அப்படியே ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பெருசு, அதனால அப்படியே நல்லா போகுது. ரோட்டில் தான் போகுது. இது வரைக்கும் பார்த்த முள்ளம்பன்றி எல்லாமே ரோட்டில் வந்தது. நம்ம காரை பார்த்தோன்னே டக்குன்னு உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு. ஒரு மின்னல் மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஓடிடுச்சு. சரியாக பார்க்க முடியல. ஆனால் இதுதான் ரோட்டு மேலேயே அழகாக நடந்து வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சைஸும் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. ஸோ இன்றைக்கி போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு முள்ளம்பன்றி நிறையவே பார்த்தாச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்த நாள் ரெஸ்ட் எடுக்குது. ஒரு இடத்துல சாம்பார் டியர் நின்றுட்டு இருந்தது. அது நம்ம காரை பார்த்தோன்னே டக்குன்னு கீழே இறங்கி ஓடிடுச்சு. அதையும் சரியாக ஷூட் பண்ண முடியல. தெரியலடா, வீடு வந்து பெருசாக இல்லை. உள்ளார போய் வெளில வருது. இங்கே ஒன்று இருக்கு பாருங்கண்ணா, போயிடுச்சு உள்ளே போயிடுச்சு. சரி, இதாவது கம்பெனி கொடுக்குது. இந்த நள்ளிரவு பயணம் இந்த அளவுக்கு ஒரு அட்வென்ச்சராக இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சில சமயம் வந்து நமக்கு நல்ல சைட்டிங்காகவும், சில சமயம் நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு கரடிகளை வந்து நிறையா பார்த்தோம், முள்ளம்பன்றிகளும் நிறையா பார்த்தோம், காட்டு மாடுகள் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்டது பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் மணிமகுடம் வச்ச மாதிரி கருஞ்சிருத்தையே இன்னைக்கு பார்த்தோம். என்ன ஒரே ஒரு கவலை, க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியல, கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தது. ஆக மொத்தம் இந்த ட்ரிப்பு வந்து நமக்கு வந்து செம ஹாப்பியாக இருந்தது. ஸோ இப்படி ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பை நம்மளும் போன சந்தோஷத்தோட இந்த காணொளி இதோட நான் நிறைவு செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சரான காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.